சென்னை ராணி அண்ணா நகரில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வழங்கப்பட்ட வீடுகள் சிதிலம் அடைந்துள்ளதால் புதிய வீடுகள் கட்டித்தரக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், தற்போது பொதுமக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் என்ன, முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிகாமணி, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ராணி அண்ணா நகர், இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் நிறைந்த இந்த பகுதியில கிட்டத்தட்ட 1500 குடியிருப்புகள் இருந்து வந்தது. இதுல ஒரு 700 குடியிருப்புகள் மட்டும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய குடியிருப்புகள் கட்டியிருக்கிறார்கள். தற்போது 896 குடியிருப்புகள் கட்டப்படாமல் இருக்கிறது. 43 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்டப்பட்ட இந்த வீடுகள் அனைத்தும் வாழ தகுதியற்ற வீடுகளாக இருந்து வருகிறது. வீட்டின் மேற்கூரை அடிக்கடி இடிந்து விழுவதும், அதே போல மழை காலங்களில் வெள்ள நீர் உள்ளே புகுவதும் பொதுமக்களுக்கு பெரிய இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக அரசு இந்த புதிய வீடுகள் கட்டித் தருவதாக கோரி உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து இந்த பகுதியில உயிரிழப்புகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. இந்த நிலையில் உடனடியாக இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு வாசி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக வேடிக்கை பார்த்திருக்கும் இந்த விளம்பர திமுக அரசு உடனடியாக காலி செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறது. ஆனால் புதிய வீடுகள் கட்டுவதற்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது ஏராளமான மக்கள் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த வீடுகளை கட்டித்தர வேண்டும், அதே போல தங்களுக்கு மாற்று வீடுகள் ஒதுக்கிவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.